ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கணும். நார்மலாக நம்ம சிங்கிள் டைம் ஃப்ரை பண்ணும்போது அந்த மாதிரி வராது. இப்போ நம்ம கடையில் வாங்குகிற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 4 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கமர்ஷியலாக பண்ணுற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அதுக்காகவே பொட்டேட்டோ தயாரிப்பாங்க. ஆனால் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பொட்டேட்டோவே கொஞ்சம் பெரிய சைஸாக பார்த்து வாங்கிக்கலாம். இப்போது இதோட தோலை இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. இப்போது இதை நம்ம தண்ணியில் போட்டுடலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா உருளைக்கிழங்கோட தோலையும் சீவிட்டு தண்ணியில் சேர்த்துடலாம். அடுத்ததாக இந்த உருளைக்கிழங்கோட மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்போது இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லென்த் வைஸ் கட் பண்ணிக்கோங்க. இதோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கணும். இதே மாதிரியே எல்லாத்தையும் கட் பண்ண பிறகு நம்ம இதை திரும்பவும் தண்ணியில் போட்டு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போது இதை பிளான்ச் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். ரொம்ப கொதிக்க வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, சூடானால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்த உருளைக்கிழங்கை இதில் எடுத்து போட்டுடலாம். இது இந்த சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பிளான்ச் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு குக் ஆயிரும், கொஞ்சம் சாஃப்டாகவும் மாறிடும், அதில் உள்ள ஸ்டார்ச் எல்லாமே போயிடும். அதனால நம்ம ஃப்ரை பண்ணும்போது உருளைக்கிழங்குக்கு உள்ளார நமக்கு ஈஸியாகவே குக் ஆகிடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம். இப்போது நம்ம இதை ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா ஒரு துணியில் போட்டு இதில் உள்ள ஈரப்பதத்தை எல்லாம் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெயை 300 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு ஹீட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட தெர்மோமீட்டர் இல்லை அப்படின்னா மிதமான ஹீட்டுக்கு நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிதமான ஹீட்டுக்கு நம்ம எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு குக் பண்ணுறதுனால நமக்கு ஈவனாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரியே குக் ஆயிரும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா மிதமான ஹீட்டில் இருக்குது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதில் போட்டுடலாம். இதை நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அது ஒரு அவுட்டர் லேயர் ஃபார்ம் ஆகும், அது வரைக்கும் நம்ம குக் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற மாய்ஸ்சரும் நமக்கு போயிடும். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போது இதை கொஞ்சம் நேரம் இப்படியே ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறின பிறகு நம்ம செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணும்போது நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போது இதை இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இது நல்லா ஆறின பிறகு நம்ம திரும்பவும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதை ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன். இதை நம்ம செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயை 350 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு ஹீட் பண்ணணும். 350 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிங்கும் போது நமக்கு எண்ணெய் நல்லாவே ஹீட்டாக இருக்கணும். இந்த டெம்பரேச்சரில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கில் உள்ள சர்க்கரையும் ப்ரோட்டீன் எல்லாமே ரியாக்ட் பண்ணி அதோட அவுட்டர் சர்ஃபேஸ் கிறிஸ்பி ஆகும். இதை நம்ம ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம், ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். அதுக்கு மேலே ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹார்ட் ஆயிரும். அதனால இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா அவுட் சைடில் கிறிஸ்பியாகவும் உள்ளார நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. மேலே இந்த மாதிரி லைட்டாக உப்பை நல்லா தூவி விட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.